ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி. சோத்திரம் அப்பா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இந்த வேளையிலும் அப்பா உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் அப்பா உண்மை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஏசப்பா, இன்றைய நாளும் அநேக சாட்சிகள் அப்பா அப்பாவுக்கு முன்னாடி அப்பா உங்களை மகிமைப்படுத்தும் விதமாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா சாட்சிகளாக பகிர எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா எங்கள் காதுகள் கேட்கும் அப்பா, கர்த்தருக்குள் நாங்கள் பலப்படுவோம், எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே. நன்றி தகப்பனே. அப்பா, அதே போல் இந்த மாதத்திலும் அப்பா ஏசாயா 29:19 சொன்ன வார்த்தைகளை அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்கள் உண்மையுள்ள தேவன் அப்பா, இன்றும் எங்களோடு ஜீவிக்கிறீங்க. இந்த நாள்லையும் அப்பா சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் கலிகூறுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த வார்த்தை அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் சபையோடு அப்பா பேச விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா அடியனுக்கு வெளிப்படுத்துங்க. எந்தெந்த காரியங்கள் பேசணும், எந்தெந்த காரியங்களில் நாங்கள் சிரமப்பட்டிருந்தாலும் அப்பா அதிலேருந்து நாங்கள் வெளியே வந்து கர்த்தருக்குள் கலிகூற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவரப்பா. எங்களை முடிவு பரிந்து நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். மீட்பர் ரட்சகமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் நம்ம பார்ப்போம், நம்ம ஜீவனுள்ள தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வர்றாங்க. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் என்னவென்றால் ஏசாயா 29:19 வசனத்தை எடுத்து படிப்போம். ஏசாயா 29:19 சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ எடுத்து பார்த்தோன்னா, ஒன்ஸ் மோர் த ஹம்பிள் வில் ரிஜாய் இன் த லார்ட், த நீடி வில் ரிஜாய் இன் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். ஹல்லேலூயா. அப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை எந்த நாட்களில் பேசப்பட்டதுன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் பேசப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஒரு ராஜாவின் கீழே இருந்தாங்க. கர்த்தருக்கு கீழே இருந்த ஜனங்கள் தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவங்க ராஜ்ய பாரத்துக்குள்ளே போனாங்க. இருந்து அங்கேயும் நிறைய தவறுகள் செய்து மனமாறுதல் அடைந்து விலகும் ஜனங்கள் வழி விலகி போன சிச்சுவேஷன் நிமித்தமாக 2 தேசங்களாக பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம் என்று பிரிக்கப்பட்டு அந்த யூதா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்கள், அநேக காரியங்கள் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது இஸ்ரவேல் தேசம், யூத தேசம் சொல்லும்போது கூட இஸ்ரவேல் தேசம் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சமாரியாவில் வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களில் ஈடுபட்டு கர்த்தருடைய எரிச்சலுக்கு ஆளானாங்க. ஆனால் இந்த யூத தேசத்து ஜனங்கள், கீழே இருந்த யூத தேசத்து ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தாங்க. இருந்தாலும் அந்த ஜனங்கள் இப்போ நம்ம சபையில் கூட அநேக சாட்சிகளை சொன்னோம். இதே மாதிரி கர்த்தரோட சாட்சியாக அவங்க அந்த யூத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா கூட ஒரு சர்டன் சிச்சுவேஷன்ல என்ன ஆகுறாங்கன்னா கர்த்தருடைய வழியை விட்டு விலகுறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் வழி விலகும் போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? சிறுமையானவர்கள் எளிமையானவர்களுக்காக கர்த்தருக்குள் சொல்லப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசி யாரோட நாட்களில் இந்த தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா உசியா ராஜா, யோதாம் ராஜா, ஆகாஸ் ராஜா, எசேக்கியா ராஜா, இந்த ராஜாக்களின் நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகள் மிகவும் அருமையான வார்த்தைகள். நம்ம யோசிக்கலாம், சிறுமையானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மள ஒவ்வொருத்தரும் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் இருக்கிற நாம ஏதாவது ஒரு காரியங்களில் சிறுமைப்பட்டிருப்போம் அல்லது எளிமையானவர்களாக இருக்குமா. யாருமே சொல்ல முடியாது ஐ எம் பெர்ஃபெக்ட்னு. உண்மைதானா? நீங்கள் உங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு சிறுமைப்பட்டிருப்பீங்க, நெருக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களோட நம்பிக்கை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ முடியுமே தவிர கர்த்தருக்குள் களி கூற முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு சிறுமைப்பட்டிருக்கும் போதும் எளிமையாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லையும் ஏதாவது ஒரு உலக மனிதனின் மீது நம்பிக்கையாய் நம்ம இருந்தோம்னா என்ன ஆயிடுவோம்னா அந்த மனிதன் நம்மளை ஏமாற்றி விடுவான். அப்போ சிறுமையாகவும் எளிமையாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஆவாங்க? அந்த சிச்சுவேஷன் நிமித்தமாக சோர்ந்து போயிடுவாங்க. அப்போது நம்ம சிறுமையாக இருக்கவங்களா இருக்கட்டும், எளிமையாக இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தர் மேல், இஸ்ரவேலின் பரிசுத்தரின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் மாத்திரம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? களி கூறுதலாக இருக்க முடியும். நம்ம எடுத்து பார்ப்போமே, எல்லாருமே யார் எடுத்தாலுமே அவங்க ஒரு பெருமை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. எல்லாருமே என்ன சொல்ல விரும்புவாங்கன்னா, அநேக சகோதரர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், புறஜாதியினத்தராக இருந்தால் கூட அவங்க எல்லாருமே ஆபிரகாமை எல்லாரும் எக்ஸாம்பிளாக எடுப்பாங்க. ஆனால் அந்த ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமைப்பட்டவனாக இருந்தான். ஆபிரகாம் பேசிக்காகவே எந்த ஊருக்காரன்னு பார்த்தீங்கன்னா கல்தேயர் தேசம்னு சொல்லக்கூடிய தேசத்தில் இருந்த ஆபிரகாம்
ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறாங்க. எடுத்து பார்க்கலாம், படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அப்போ ஆபிரகாமோட ஒரு கேரக்டர், அந்த சிச்சுவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தகப்பன் பேரு தேராகு. ஆபிரகாம் அழைக்கும் போது அவரோட பேர் ஆபிராம், அவரோட மனைவியோட பேரு சாராய். அப்போ இந்த 2 பேரும் அந்த தேசத்திலிருந்து கிளம்பும் போது பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஆபிரகாம கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு. ஆனா அதே சிச்சுவேஷன்ல, கர்த்தர் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல ஆபிரகாமோட சிச்சுவேஷன் என்னதான் இருந்துன்னா, அவனுக்கு கூட பயணம் பண்றது யாருன்னா லோத்து யாரு? ஆபிரகாமோட சகோதரனோட பையன். அப்ப இந்த ஆபிரகாம் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறான்னா, ஆபிரகாமோட சகோதரனுக்கு பையன் இவன் ஸ்டேஜ்ல இருந்து இவன் கூட டிராவல் பண்றான். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல சிறுமைப்பட்டவனா இருந்த அந்த ஆபிரகாமை தான் கர்த்தர் என்ன பண்றாங்க? பெருமைப்படுத்தும் விதமாக சொல்ற வார்த்தை என்ன பண்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அவன் அன்றைய தினத்துல ஒரு விசுவாசத்தோடு இருந்தான். அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக என்ன படுத்தப்பட்டான்? விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். அவனோட ஜாதி அந்த கல்தேயர் தேசத்திலிருந்து கிளம்பும் போது எத்தனை பேரா தான் கிளம்பின? ஒரு சிறு கூட்டமாக. சொல்ல போனா, லிட்டரலா சொல்ல போனா, ஆபிரகாமும் சாராளும் அந்த லோத்தும் கிளம்புறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், லிட்டரலா சொல்ல போனா. ஆனா அநேக ஜனங்கள் வந்திருப்பாங்க அவங்க கூட. ஆனா அந்த கல்தேயர் தேசத்திலிருந்து அவர் வாக்குரைத்த தேசத்துக்கு, கானான் தேசத்திற்கு அவங்க பயணம் பண்ணப்பட்டாங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசம். அப்ப இந்திய நாளிலும் நம்ம சிறியவர்களாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம். ஆனா நம்மளோட விசுவாசம் யார் மேலதான் இருக்கணும்? நம்ம கர்த்தராகி இயேசு மேலதான் இருக்கணும். அப்படி இல்லாத போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு சிச்சுவேஷன்ல அந்த சிறுமைப்படும் போது ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருப்போம். எளிமையா இருக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவோம். ஒரு சிச்சுவேஷன்ல, விரட்டியான சிச்சுவேஷன்ல போய் என்ன பண்ணிடுவோம்? நம்ம உலகத்தை விட்டு கடந்து செல்கிறவர்களாக தான் இருப்போமே தவிர கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம். அப்ப இங்க யோசித்து பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப தியானிக்கும் போது தான் நமக்கு தோணும், சிறுமையானவங்க எளிமையானவங்க எப்படி களி கூற முடியும்? ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், கர்த்தருக்குள்ள கர்த்தரை நம் நம்பிக்கையா வைத்திருந்தா மட்டும்தான் இந்த சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அதே போல இந்த ஏசாயா 29ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லிய விதமாகவே உசியா ராஜாவின் நாட்களில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டது. அப்பவும் பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசியானவன் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற ராஜாக்களின் நாட்களில் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசம், அதாவது யூத தேசம், கீழே இருக்கக்கூடிய யூத தேசம் அநேக தவறுகளுக்குள்ள ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கண்டிப்பா சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அநேகரை கஷ்டப்படுத்தும் விதமாக இருந்துருச்சு. ஆனா அவரோட தாட் என்ன இருந்துருச்சு? கர்த்தர் அவன் மூலமா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன உரைக்கிறார்? இந்த யூதயா தேச ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக தான் உரைக்கிறாரு. அதுல வர்ற ஒரு வார்த்தை தான், இந்த சிறுமியானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரின் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். யோசித்து பார்ப்போமே, நம்ம இந்த ஜனம், இந்த ஆபிரகாம் அங்கிருந்து கிளம்பி வரும்போது எவ்வளவு நாட்கள் காத்திருந்தான். என்னைக்குதான் அவனுக்கு சந்ததி கிடைச்சிருச்சு? அவனுக்கு ஆபிரகாமுக்கு அவனோட 100வது வயசுல தான் கிடைச்சிருச்சு. அப்போ அந்த சிறுமையாக எளிமையாக இருந்த ஆபிரகாம் அவன் 100 வருஷம் எவ்வளவு காத்திருக்கும் போது அவனுக்கு எவ்வளவு வலியா இருந்திருக்கும். அதை கூட ஒரு பாடலாகவே நம்ம யோசித்து பார்க்கலாமே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை எல்லாரும் உற்சாகமாக உயரே எழும்பிடுவா, எல்லாரும் உற்சாகமாக கர்த்தருக்கு கைகளை தட்டி இருந்து கழுகு போல கைகளை அடித்து உயரே எழுந்திடுவா, புது பலன் அடைந்திடுவா. நீ புது உற்சாகமாக எல்லாரும் நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்து ஒரு முறை கூட புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய்.
கர்த்தருக்கு காத்திருந்து எல்லாரும் உற்சாகமாக விசுவாசமாக போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. ஒரு முறை கூட கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அந்த வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கோங்க, கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழும்பிடுவாய். ஹல்லேலூயா. இது கர்த்தரோட வார்த்தை. அப்போ இந்த நாள்லயும் ஒரு விஷயத்தை உங்களோட எடுத்துக்கொண்டு வரும் விதமாக கர்த்தருக்கு கொடுத்தாங்க. கழுகை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது கழுகை பத்தி அநேகர் தெரிஞ்சிருக்கோம். எத்தனை பேருக்கு கழுகை பார்த்துருக்கீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல விஷயம். அப்போ கழுகை நீங்க பார்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு. கழுகு வந்து நல்ல ஒரு ஹை ஆல்டிடியூட்ல பறக்கிற பறவை. எவ்வளவு தூரமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பறவைகளையும், இதே வந்து ஜெனரலாவே இந்த கழுகை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பறவைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க இந்த கழுகை. அப்ப இந்த கழுகு என்ன பண்ணும்னா அது வந்து முடிந்த அளவு, அதாவது எந்த பறவை பார்த்தாலும் இந்த பறவை தான் உயரமா பறந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பார்வையும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய இறைய அது என்ன பண்ணும்னா மேலே இருந்தா கூட, அவ்வளோ உயரமா இருந்தா கூட கரெக்டா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்துட்டு போகக்கூடிய திறமை படைச்சதுதான் அந்த கழுகு. அப்ப இந்த கழுகு நல்ல, அதே போல நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் அல்லது நீங்க நேரில் பார்த்துருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய குருவியா இருக்கட்டும், பெரிய பூனையா இருக்கட்டும், பெரிய இறைய கூட அதால தூக்கிட்டு போகக்கூடிய பலன் உள்ள பறவை வந்து கழுகு. அப்ப இந்த கழுகு என்ன பண்ணோம்னா, அதனாலதான் கர்த்தர் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் வந்து கழுகை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து ஒரே எழும்பிடுவாய். அப்போ வந்து இந்த கழுகோட செட்டையை பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கழுகோட செட்டையா இருக்கட்டும், செட்டைனா அதோட சிறகு, அதே போல அதோட அழகு, அதோட நகங்கள். அப்போ இது என்னன்னா இந்த மூணு தான் அதோட ஃபீச்சர்ஸ். அப்போ நம்ம அநேக இடங்கள்ல நம்ம கேட்டிருப்போம், ஒரு விஷயங்களை அறிந்திருப்போம். இந்த கழுகோட லைஃப் டைம் ஒரு 30 இயர்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இந்த கழுகு என்ன பண்ணோம்னா ஒரு 30 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அதோட பலமான அழகா இருக்கட்டும், அழகுன்னா அதோட வாய், அதே போல அதோட நகங்களா இருக்கட்டும், கேரி பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய நகங்களா இருக்கட்டும், அதே போல அதோட செட்டைகள், அதோட சிறகுகள் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இந்த நகங்கள் என்ன ஆயிரும், வளைந்து போயிடும். அதோட அழகும் வளைந்து போகும். அதே மாதிரி செட்டை வந்து திக்காயிரும். அப்போ அதால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இறையை வந்து எடுத்துட்டு போக முடியாது, தூக்க முடியாது. ஏன்னா அது வளைஞ்சு போயிடும்ல, அந்த நகங்கள் ஆயிரும். அதே மாதிரி அதோட அழகு என்ன ஆயிரும், அது வளைஞ்சு போயிடும். அதே மாதிரி அதோட இறகுகள் திக்காயிரும். அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா இதால் வந்து இறைகளை பிடிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் பறக்கவும் முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ இந்த கழுகுகள் என்ன பண்ணோம்னா ஒரு சர்டன் சிச்சுவேஷனில் ஒரு உயரமான மலைக்கு போகும். மலைக்கு போய் என்ன பண்ணோம்னா இதோட அலகை வந்து இந்த பாறையில் மோதி, தனக்கு பலமான இந்த அலகை என்ன பண்ணும், பாறையில் மோதி அந்த அலகை முறித்து கொள்ளும். அதே போல் என்ன பண்ணுவோம்னா அதோட சிறகுகளை வந்து பிடுங்கி போட்டுரும். அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணோம்னா அதுக்கு நகத்தை வந்து பிடுங்கி போடும். அடுத்தது ஒரு சர்டன் டைம் வர இருக்கும், இருந்துக்கிட்டு என்ன பண்ணும், அது வளரும். அப்படி வளர்ந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணும், திரும்ப வந்து அடுத்த 30 இயர்ஸ் வாழணும்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கலாமா? அப்போ இந்த கதையை வந்து நான் பார்த்துக்கிட்டு அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு நாள் இந்த ஒரு விஷயம்லாம் காணிக்கிறாங்க. அப்போ இந்த செர்மன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போ கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, தரித்து நின்று திகையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செர்மன் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே தரித்து நின்று திகையுங்கள்னு சொல்ல தலைப்போடு கர்த்தர் சபையில் பேச சொல்லியிருக்காங்க. பட் வந்து கர்த்தர் அந்த கழுகை இந்த ஃபுல் சீனரியை காணிக்கிறாங்க. அப்போ நானும் வந்து அப்போ என்ன எடுக்கிறேன்னா இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு அப்போ நான் தியானிக்கும் போது நான் என்ன நினைச்சிக்கிறேன்னா, என்னை விட
அந்த பவர்ஃபுல் பார்ட்டான டேலண்டஸ் இருக்கலாம் எனது அழகு, அந்த நகம், அந்த செட்டை, இந்த மூன்றுமே அந்த கழுகுக்கு பலமானது அப்படின்னு சொல்லி நான் தியானிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ நான் கர்த்தர்கிட்ட திரும்பவும் கேட்குறேன், ஏசப்பா நீங்கள் கழுகை கொண்டு பேச வர்றீங்களா? அப்போ எங்கள் சபையில் நாங்கள் என்ன பேசணும்? அப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது டேலண்ட்ஸை வந்து நாங்கள் பெருமையாக எடுத்துக்கிட்டு அது நிமித்தமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மலையில் தரித்து நின்று அல்லது அந்த உயரமான மலையில் போயிருந்து அது வந்து அதோட பீக்கு, அதோட அழகு, அதோட நகங்களை பிடுங்கி போடுறது, செட்டையை போடுறது மாதிரி நான் வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டேன். அப்போ கர்த்தர் என்னோட பேசுனாங்க. அதுக்கடுத்து ஒரு கொண்டு வர்றாங்க, இது இவ்வளவும் பொய்யான கதை. அல்லேலூயா. அப்போ உண்மையான கதை என்னன்னா, இந்த கழுகு வந்து 30 வருஷம் தான் வாழும். அதுக்கு பிறகு வருது பார்த்தீங்களா ஒரு ஸ்டோரி, என்னது, அதுக்கு வந்து நகம் வளைஞ்சு போகிறது உண்மைதான், அந்த அழகு வளைஞ்சு போகிறது உண்மைதான், செட்டைகள் வந்து ஹார்டாகும் உண்மைதான். அதுக்கு பிறகு வந்து அந்த கழுகு இறந்து போகும். அல்லேலூயா. ஆனால் ரியாலிட்டி தான் ரியாலிட்டி. ஆனால் நம்ம ஜனங்கள், நம்ம போதகர்கள், நம்ம விசுவாசிகள் எல்லாமே எப்படி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து உயரமான மலையில போய் இருக்கும், அங்கே போயிருந்து அதோட பீக்கு, அதோட இந்த அழகை வந்து உடச்சிக்கும் பாறையில மோதி. அடுத்து அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸில் போய் என்ன பண்ணோம், சிறகெல்லாம் பிடுங்கி போட்டுரும், அடுத்தது நகத்தை பிடுங்கி போட்டுரும், அடுத்து ரத்தமாக இருக்கும் அந்த கழுகு. அதுக்கு பிறகு அந்த இதெல்லாம் வளர்ந்து 30 இயர்ஸ் கழிச்சு இங்கே வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு போதகர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு சாட்சிகளாகவும் நிறைய பேர் பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்போ அதை நான் எடுத்து விசாரிக்கும் போதும், அதை டிக் பண்ணும் போதும், ஸ்டடீஸ் பார்க்கும்போது அப்படி ஒரு ப்ராசஸே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் விசுவாசிகளாக இருக்கட்டும், போதகர்கள் எல்லாருமே என்ன ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு 30 வருஷம் கழிஞ்ச பிறகு ஒரு மலையில போய் தரித்து இருக்குமா, அந்த மலையில போய் என்ன பண்ணோம், அதோட அழகை உடைச்சிக்கும், அதை விட நகத்தை பிடுங்கி போட்டுரும், அதோட சிறகை பிடுங்கி போடும் சொல்லிக்கிட்டு எல்லாரும் சொல்றோம். ஆனா இதையும் கேட்கக்கூடிய விசுவாசிகள் நம்ம இருக்கோம். நான் வேதத்தை எடுத்து தேடினேன், கர்த்தர் வேதத்தை தேட சொன்னாங்க. வேதத்துல எந்த பக்கத்துலையுமே என்ன இல்லை, இந்த ப்ராசஸ் அந்த 30 இயர்ஸ்க்கு பிறகு அதோட அழகை உடைக்கிறதாட்டோ, அல்லது அதோட இறகுகளை செட்டைகளை பிடுங்கி போடுறதாட்டோ, அல்லது நகத்தை பிடுங்கதாட்டோ இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல ஒவ்வொரு ஜனங்களும் எப்படி விசுவாசிக்கிறாங்க, அந்த காரியம் வேதத்துல இருக்கா அல்லது உண்மையிலேயே அந்த மேட்டர் நடந்திருக்கான்னு பார்த்தா அப்படி ஒன்றே கிடையாது. இது வந்து ஒரு மித்து, ஒரு கதை. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் காணிக்கும் திரும்பவும் கர்த்தர்கிட்ட கேட்கிறேன், ஏசப்பா நீங்க எதுக்காக இப்படி என்கிட்ட இந்த ஒரு விஷனை கொடுத்துக்கிட்டு இதை கொண்டு வந்து இப்படி காணிக்கிறீங்களே? அடுத்ததான் கர்த்தர் காணிக்கிறாங்க. சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அநேக ஒன்றான மெய் தேவனை, ஹல்லேலூயா, ஒன்றான மெய் தேவனை ஒன்னால புரிஞ்சு கொள்ள முடியலைன்னு சொல்லிக்கிட்டு சில நபர்கள் பூவை வைத்து, புஷ்பத்தை வைத்து, மணத்தை வைத்து, முட்டையை வச்சு, தண்ணியை வச்சு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் இந்த விசுவாசிகள் என்ன பண்றாங்க, இந்த கதையை மாதிரி என்ன பண்றாங்க, அந்த கழுகுக்கு மூக்க உடைக்குமா, காலில் இருக்க நகத்தை பிடுங்குமா, செட்டையை பிடுங்கிறது மாதிரி ஒன்றான மெய் தேவனை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, வேதத்தில் இல்லாத காரியம். என்னது, தண்ணி வந்து ஆவியா இருக்கும்போது ஒரு தேவன், இங்க இருந்து அவர் என்ன சொல்றாரு, நானே தேவன், என்னை ஏந்தி உனக்கு வேற தெய்வர்கள் இருக்காண்டான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், இப்படி ஒரு டிராமாட்டிக் ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன பண்றோம், இது மாதிரி ஒரு என்னதை கொண்டுறோம், தண்ணி ஆவியாயிட்டுனா ஒரு தேவன், அடுத்தது ஐஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு தேவன், அதே போல பூ இருக்கு, அதுல மனம் இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகப்புறம் பைபிள்ல என்னைக்காவது சொல்லியிருக்கா, ஏதாவது தேவனை வந்து இப்படி அவர் மனமா இருக்காரு, ஏன் அப்படி சொல்லல, அது இல்லாத மேட்ரு. அப்போ நானே தேவன் சொன்னவர் வந்து விசுவாசிக்க முடியாத நீ எந்த இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்குள்ள இருக்கன்னு சொல்றதுக்காக கர்த்தர் இந்த கதையை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ இதே போலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதத்தின் தியான வசனங்கள்ல கர்த்தர் வந்து பேசுறது வந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பேச காரணம் என்னன்னா, அன்றைய இந்த யூத ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அறையின் மேல கெட்டு போயிட்டாங்க. அவங்க கெட்டு போக மெயின் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க, அந்த ஜனங்களும் அந்த ராஜ்யபாரம் பண்ணவங்க தான். ஆசாரியர்களா இருக்கட்டும், அந்த தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தவங்க தான் அந்த ஜனங்களை கேட்டுக்கு ஏதுவாக போனாங்க. அப்போ திரும்ப நான் என்ன பண்றேன், கர்த்தர்கிட்ட கேட்கிறேன், ஏசப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் சபையில போய் இதை சொல்லும் போது என்ன நடக்கும், சபை விசுவாசிகள் என்ன யோசிப்பாங்க. அப்படியே பார்க்கும்போது கர்த்தர் வந்து இன்னைக்கு கொண்டு வர்றாரு நார்மலைசிங் சின் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்கை உள்ள கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிச்சிங்க இன்னைக்கு கர்த்தர் வந்து இந்த ஒரு டைட்டில் கொண்டு வந்தாங்க. அவேர்னஸ் செஷன்ல என்னென்ன பேசினாங்க பாஸ்ட் கேட்டிங்களா, என்னென்ன காரியங்கள் போயிருச்சு. அப்போ நம்ம தேவன் மெய் தேவன். ஹல்லேலூயா. அன்றைய நாள்லையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்காக பேசப்பட்ட போது அந்த தேசத்திலேயும் அநேக
கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற விதமாக உபதேசங்கள், செழிப்பின் உபதேசங்கள், நீ நல்லா இருப்ப, நீ ஒரு கேடும் கிடையாது, உங்க ராஜ்யத்தை பிடிக்க முடியாது, ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கார், ஹல்லேலூயா. அப்படி அந்த ஜனங்களுக்கு இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல சொல்லும் போது கூட என்ன இருந்துன்னா, அந்த தேசத்துல கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஆசாரியர்கள், கள்ள ஊழியர்கள் மூலமாக என்னப்பட்டது, செழிப்பின் உபதேசம் சொல்லப்பட்டது. இது மாதிரி இந்த கழுகு போல வந்துருச்சு, நீ திரும்ப 30 வருஷம் கூட வாழுவ, அதே மாதிரி கர்த்தர் புரிஞ்சு கொள்ள முடியாது, பூ இருக்கு மனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கள்ள உபதேசங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிறது போல அந்த நாட்கள்லயும் இருந்துருச்சு. அதற்கு எதிராக தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு. எடுத்து படிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9-13 வரை யாராவது ஒருத்தங்க படிக்கலாம். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறித்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். போதும். அப்போ இந்த பாருங்க, இந்த வார்த்தைகள் யாருக்கு வந்தது? அன்றைய தின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த வார்த்தை. என்ன சொல்றாரு? தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறித்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தால் அல்ல. அல்லேலூயா. அப்போ ஒருத்தன் வெறித்திருக்கிறான்னா யூஸ்வலா உலகத்தனமா நமக்கு என்ன தெரியும்? திராட்சை ரசம் குடிச்சா வெறித்திருப்பான். இவன் என்ன பண்றான்? வெறித்திருக்கானா எதனால கிடையாது, திராட்சை ரசத்தால் அல்ல, தள்ளாடுகிறான், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வர பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரனாகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்லையும் நம்மளை நடத்துகிற போதகர்கள், நம்மளை நடத்துகிற விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாம் எப்படி நம்ம இனங்கண்டு கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? உலகத்தின் கட்டுக்கதைகளை எல்லாம் நமக்கு என்ன கொண்டுருவாங்க, இப்படி அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒன்றான மெய் தேவனை பிடித்துக்கொள்ள அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட போக்கே என்னதான், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போவதுக்கு காரணமே என்ன பண்றாங்க, அவங்களோட யார் தீர்க்கதரிசிகளும் தலைவர்களும் தான் காரணம். அவங்க உண்மையான மெய் தேவனை காணிச்சு கொடுக்கல. அடுத்தது தொடர்ந்து படிப்போம். 29:11-12 படிக்கலாம். தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். அப்போ இன்றைய நாள்லயும் இந்த கிறிஸ்தவத்துல நமக்கு எந்த நிலைமையில இருக்கும்? இது அன்றைய நாள்ல யாருக்கு பேசப்பட்ட வார்த்தை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசப்பட்ட வார்த்தை. இந்த நம்மளோடு பேசுகிறது. இன்றைய நாள்ல கிறிஸ்தவத்தின் நிலை எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஒருத்தங்கிட்ட பைபிள் படிச்சு சொல்லியாச்சுன்னா பைபிள் படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க, எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் எத்தனை வருஷம் சொல்லப்போனா, இப்போ நம்ம 2025 இருக்கோம். இது BC 538 இயர்ஸ்ல எழுதுனது, அல்லது 600 இயர்ஸ்ல எழுதுனது. சொல்லப்போனா கரெக்டா எவ்வளவுன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் இந்திய நாளில் நமக்கு என்னதான் இருக்கு, அறிவுரை சொல்லும் விதமாக இருக்கு. அதை தொடர்ந்து படிப்போம். ஏசாயா 29:13 படிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்களா, அந்த நாள்ல கூட அந்த ஜனங்கள், அதாவது இந்த ஜனங்களை தான் எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எங்க ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் 27 எடுத்து படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 26-27 படிச்சோம்னா ஒரு 70 பேரா தான் எங்க போயிருப்பாங்கன்னா எகிப்து தேசத்திற்கு அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக யோசேப்பினிடம் கடந்து போன கூட்டம். ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கு, அந்த யாக்கோபு என்ன பண்றாங்கன்னா ஒரு 70 பேராட்டு, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 26-27 எடுத்து பார்த்தோன்னா தெரியும், ஒரு 70 பேராட்டு எங்க போறாங்க, எகிப்து தேசத்திற்கு கடந்து போன ஜனம் தான் என்ன பண்றாங்க, ஒரு சர்டன் டேஸ் கழிஞ்ச பிறகு யாத்ராகமம் 12:37 எடுத்து பார்த்தோம்னா 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்களாம். அங்க இருந்து எங்க கடந்து வந்தாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு கடந்து வந்தாங்க. அப்போ 70 பேரா போன ஜனங்கள், 70 பேரா போன எகிப்து தேசத்துக்கு போன ஜனங்களை கர்த்தர் பலுகி பெருக பண்ணி என்ன பண்றாங்க, எத்தனை பேர், 6 லட்சம் புருஷர்கள். அப்ப எத்தனை பேர் ஜனங்கள் இருந்திருக்கும், எங்க போனாங்க, கடந்து எங்க போனாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போன ஜனம்
எவ்வளவு சந்தோஷமா போனாங்க. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்ட ஜனங்கள், கண்ணார கண்ட ஜனங்கள். வாதைகள் அழித்ததை பார்த்தாங்க, கர்த்தர் செங்கடலை பிரித்ததை பார்த்தாங்க, யோர்தானை கடந்து வர பார்த்த ஜனங்கள், எவ்வளவு சந்தோஷமா போன ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போக முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அழிந்து போயிட்டாங்க. அதுல இருந்து 2 பேர் தான் போனாங்க. அங்க இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனத்திலிருந்து சில ஜனங்கள் தான் போனாங்க. அதுதான் கர்த்தர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நாள்லயும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம இருதயம் எந்த இடத்துல இருக்கு அதுன்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஏசாயா தீர்க்க தரிசியும் அந்த இடத்துல வந்து அவர் தீர்க்க தரிசனமா சொல்ல காரணம் என்னன்னா, இந்த ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க, கர்த்தரை விட்டு தூரமா இருக்காங்க, அவரோட இருதயமும் தூரமா இருக்குன்னு சொல்ல நிமித்தம் எதுக்காக, அடுத்த ஒரு சிறையிருப்புக்குள்ள கடந்து போறாங்க. யாரு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அந்த ஜனம் அடுத்த சிறையிருப்பு, பாபிலோன் சிறையிருப்புக்கு போகும் முன்னாடியே ஏசாயா தீர்க்க தரிசி இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்றாங்க. அப்போ எடுத்து படிப்போமே, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து படிப்போம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுறாரு. இந்த நாட்களில் நம்ம பார்க்க போறது ஒரு 6 தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகளை குறித்து பேச போறோம். யாரெல்லாம்னா, ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த 3 தீர்க்கதரிசிகளும் அன்றைய நாட்களில் யூதா தேசத்துல பாபிலோன் சிறைவிருப்புக்கு போகும் முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வான் பண்ண தீர்க்கதரிசிகள். அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க வேதத்துல. கர்த்தர் வந்து தன் ஜனத்தை செக்யூர் பண்ணும் விதமாக அவங்க கிட்ட ஒரு கரெக்டா ஒரு முன்னெச்சரிக்கையாய் தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் இவங்க 3 பேரோட தீர்க்க தரிசனத்தை அவங்க கேட்காதது நிமித்தமாக பாபிலோன் சிறையிருப்புக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். உண்மைதானா? பாபிலோன் சிறையிருப்பு 70 வருஷம் முடிச்ச பிறகு அங்கிருந்து ஒரு கூட்டம் ஜனம் எங்க வருது, இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்போகுது. அந்த ஜனத்துக்கும் யாரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, ஆகாய், சகரியா, மல்கியா தீர்க்க தரிசி மூலம் சொல்றாங்க. அப்போ இந்த ஜனங்கள் கர்த்தரோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்த்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சர்டன் சிச்சுவேஷனை முடியும் போது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்க இருதயம் எப்படி இருக்கு, கர்த்தருக்கு தூரமா இருக்கு. அப்போ இப்போது நம்ம பார்ப்போம், எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசியோட சிச்சுவேஷன் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த தீர்க்கதரிசியை வந்து கொடுமைப்படுத்துவாங்க, ஒரு துறவுல போட்டு அடைப்பாங்க. அப்போ இந்த நாட்கள்லையும் உண்மையான ஊழியக்காரனுக்கு எந்த சிச்சுவேஷன் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ அடுத்தது எடுத்து படிப்போம். எரேமியா 8:20. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இது சொல்றது யாரு, கர்த்தர் மூலமாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. யோசித்து பாருங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். இந்த ஜனம், இந்த யூத ஜனம் அன்றைய நாள்லயும் இஸ்ரவேல் தேசம் யூத தேசம் சொல்லும் போது யூத தேசம் தான் கர்த்தருடைய கட்டளைகளை கேட்டு நடக்கிற ஜனங்களாக இருந்த ஜனம். அந்த ஜனங்களையே குறித்து கர்த்தர் என்ன தீர்க்கதரிசனமா சொல்றாருன்னா, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரவேலின் தேவன் சிட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஜனம் அப்படி. அந்த இஸ்ரவேல் ஜனம், அந்த ஜனம் வந்து குறித்து கர்த்தர் வந்து சொல்லும் போது அப்போ எவ்வளவு தூரம் வழி விலகி போன ஜனங்களாக இருக்கும். அப்போ இந்த நாட்கள்லையும் கர்த்தருடைய சிட்டைக்குள்ள இருக்கிற நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்தது எரேமியா 9:26 எடுத்து படிப்போம். எரேமியா 9:26. புறஜாதிகள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம திரும்ப யோசித்து பார்க்கணும், கர்த்தர் நம்மளோட இருதயத்தை பார்க்கிறாரு, உங்களோட ஆக்ஷனை விட இன்னர் கோரை பார்க்கிறாரு. அப்போ கர்த்தர் முன்னாடி கூட ஒரு நாள் ஒரு சொல்லும் போது கூட இந்த சபையில கூட நான் பகிர்ந்து கொண்டேன், நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்ம கர்த்தருக்குன்னு எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோசித்து பார்ப்போமே, நம்ம நேற்றைய தினத்திலும் இன்றைய தினம் கர்த்தருக்கு ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்தோம். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கடந்து வர முன்னாடி நம்மளோட கையின் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. அதை வந்து முந்தைய நாளில் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போகிறேன், அது கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தரணும், எனக்கு பலத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் ஜீவிக்கும்படியாக செய்து பலத்தை கொடுத்த தேவனுக்கு என்னோட உழைப்பில் ஒரு பகுதியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்மள எடுத்து வைத்து ஜெபம் பண்ணி கொண்டு வந்தீங்க? எத்தனை பேர் கொண்டு வந்திருப்பீங்க? யோசித்து பாருங்க.
அவ்வளோ நன்றி உள்ள இருதயம். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசி அன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்கைகளை பார்த்த ஜனங்கள் இப்படி இருக்கும்போது கர்த்தர் வந்து முகமுகமாய் அவன்கிட்ட பேசி வார்த்தைகள் மூலமாக சொல்றாருன்னா, இந்த நாட்களில் நம்மளோட இருதயம் எந்த இடத்துல இருக்கு? யோசித்து ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நீங்க பிக்னிக் போகும்போது அந்த பிக்னிக்கு காசு கேட்பாங்க. டீச்சர்ஸ் கேட்டோன்னே எவ்வளவு தெளிவா முந்தின நாளே அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டீச்சர்ஸ்ட்ட, ஏன்னா இல்லைன்னா பிக்னிக் போக முடியாது, உங்க லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க நீங்க காசு கட்டலைன்னா. நீங்க என்ன எவ்வளவு தெளிவா அந்த காசு, சின்ன பிள்ளைங்க தான் சொல்றேன், எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு தெளிவா அந்த காசை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி பேக்ல முந்தின நாளே எடுத்து வைக்கிறீங்க. உங்களில் நீங்க எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு அந்த காணிக்கையை கொண்டு வரதுக்கு ஆயத்தப்பட்டீங்க நேற்று? அதே போல ஒவ்வொரு மாசமும் வேலைக்கிழமை ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு வாரம் வேலைக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு சகோதரனும் செலவு பைசா வாங்க போறீங்க. இந்த செலவு பைசான்னு சொல்றது உங்களோட கையின் கரத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு பலன். அதுல இருந்து ஒரு 5 ரியால் அந்த காசு உங்க கையில கிடைக்கும் போது அதுல ஒரு பங்கு கூடுதல் கேட்கல, அந்த நன்றி உள்ள இருதயத்தை பார்க்கிறாங்க. நம்ம சாட்சி சொல்லும் நேரத்துல மட்டும் நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல, 24/7 கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. அந்த சம்பளம் வரும்போது இந்த பலத்தை, அந்த ஊழியத்தை, இதை சம்பாதிக்கும்படியாக பலத்தை கொடுத்த என் தேவனுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு ஒரு சிறு அமௌண்ட், நீ வந்து காசு கூட எதிர்பார்க்கல, அந்த செகண்ட் உன் இருதயம் எங்க போகுதுன்னு தான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உன் இருதயம் எங்க போகுது அந்த சேலரி வரும்போது? அல்லது அதே சேலரியை வாங்கி கொண்டு லோன் அடைக்கிறோம், ஊருக்கு அனுப்புறோம். எத்தனை பேர் ஊருக்கு சேலரி கிடைச்சோன்னு அனுப்புவீங்க? ஊருக்கு அனுப்புறீங்க, ஊருக்கு அனுப்பி உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், உங்க மனைவி, அம்மா, அப்பா அந்த கடத்தை தீர்த்துன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இந்த சந்தோஷம் கர்த்தருக்குன்னு ஒதுக்கி வச்சு கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு படைக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்குதா? யோசித்து பாருங்களா. நம்மளோட கடன் இருக்கு, ஊர்ல கடன் இருக்கு, ஒரு கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, அல்ல லோன் இருக்கு, அல்லது ஒரு வேற காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்பட இருக்கு. நம்ம மனைவி கேட்கறாங்க ஊர்ல இருந்து, இங்க இருந்து வாங்கி நம்ம அனுப்பி அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னு நம்ம கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போதோ, அல்லது இந்த மந்த் லோனுக்கு கிரெடிட் ஆயிருச்சுன்னு சொல்லும் போதோ, அல்லது தேவைகள் சந்திக்கப்பட்டுன்னு சொல்லும்போது உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருந்து, இந்த சந்தோஷம் கர்த்தருடைய சமூகத்துல அந்த காணிக்கையை கொண்டு வந்து படைக்கும் போது உங்களுக்கு இருந்துருச்சா? எத்தனை பேர் இருந்துருச்சு? எத்தனை பேர் சொல்லலாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த இருதயம் இல்லைன்னா நீங்களும் உங்களுக்கும் புறஜாதிகளுக்கு என்ன வித்தியாசம்? புறஜாதியினர் அனைவரும் விருத்த சேதம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருக்காங்க. அப்போ உங்க இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. உன்கிட்ட காசோ பணத்தே கிடையாது. அந்த செகண்ட் உனக்கு கிடைக்கும் போது, உனக்கு முதல்ல எஸ்எம்எஸ் வருது, சேலரி கிரெடிட்டடு இவ்வளவு ரூபான்னு வருது இல்ல, அதுல எத்தனை ரூபாயை நம்ம எடுத்து வச்சோம்? 1 ரூபா எடுத்து வச்சாலும் போதும். அந்த செகண்ட்ல உன் இருதயம் யாரை தேடுது? கர்த்தரை தேடுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? காக்கும் கரங்கள். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. கைகளை தட்டும். கரங்கள் உண்டனக்கு கிருபையாலே. அல்லேலூயா. பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். எல்லோரும் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. நன்றி தகப்பனே. அடுத்தபடியாக இசைக்கியல் தீர்க்கதரிசியை குறித்து பார்ப்போம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் பேசின காரியங்களை பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசி மூலம் பேசின காரியத்தை பார்த்தோம். அடுத்தபடியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசின விஷயத்தை பார்ப்போம். யாராவது ஒருத்தங்க எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 1-4 வரை படிங்களா? பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு பின்பு நெருக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டரித்து 1/3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி
மூன்றில் ஒரு பங்கை காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எறிந்து அதை அக்கினியால் சுட்டரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் யூத ஜனங்களுக்கு பேசின வார்த்தை எவ்வளவு கொடூரமா இருக்கு பாத்தீங்களா? அவர் அதோட விடல, அந்த தீர்க்கதரிசியை என்ன பண்ண சொல்றாருன்னா, பின்னும் அவர் மனுபுத்திரனே சவரன் கத்தியை, கருக்கான கத்தியை வாங்கிக்க. அடுத்தது, அதனால் உன் தலையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நெருக்கும் திராசை எடுத்து அந்த மயிரை பங்கிடுவாயாக. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இது யார்கிட்ட பேசுனது? அவரோட ஜனத்தை குறித்து அவரோட ஊழியக்கார அந்த தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காணிக்கிறாரு. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? அந்த வார்த்தையில சொன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. கர்த்தர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, அவரோட நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கொடுத்து அவருடைய ஆலயத்துக்கு வர சொன்னா கூட, அந்த இடத்துல வந்த பிறகு கூட அவனால் என்ன முடியல, அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க முடியலன்னு சொல்லதுனால என்ன பண்றாரு, இந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு போகும் முன்பாக, அல்லேலூயா, பாபிலோன் சிறையிருப்புக்கு போக முன்னாடி மக்களை என்ன பண்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காணிக்கிறார், நடித்து காணிக்க சொல்றாரு. என்ன பண்றாரு, அந்த நல்ல ஒரு கத்தியை, சவரன் கத்தியை எடுத்து ஷேவ் பண்ணி அவனோட முடியை எடுத்து வச்சுக்கிட்டு மூன்றில் ஒரு பங்கு எடுத்து என்ன பண்ண சொல்றாரு, மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரிப்பாய். ஹல்லேலூயா. இதுக்கு விளக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா, இந்த 12ஆம் வசனம் எடுக்கலாம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோன்னா, உங்களிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். இதை படித்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரோட ஜனம் அவருக்கு ஆலயம் அங்கே இருக்கு, யூத தேசத்துல அந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு போறாங்க அந்த ஜனங்கள், அங்க தொழுது கொள்றாங்க, அங்க வார்த்தைகளை கேட்கறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு கூட அவங்க இருதயத்தால விருத்த சேதனம் ஆகல. அவங்க அந்த ஜனங்கள் அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல கர்த்தர் என்ன பண்றாங்க, அவரோட தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவனை மொட்டை அடிக்க வச்சு அந்த முடியை எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காணிக்கிறாரு, நடித்து காணிக்கிறாரு. இப்படி நீ போடு, அப்படியே அந்த ஜனங்கள் உணர்வடையட்டும், இருதயத்துல உணர்வடையட்டும்னு சொல்றாரு. அப்போ அந்த கூட்டத்துல கூட அதுல ஒரு பயங்கரமான இது என்ன, கர்த்தர் இந்த மாசத்துலயும் நம்மகிட்ட பேசினது சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள்னு. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள்னு சொல்லிருங்க. அப்ப அந்த ஜனத்தை நீ பார்க்கும்போது அந்த 3ஆவது வசனத்தை எடுத்து பாருங்களா, அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திரத்தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. அல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள்லயும் என்ன பண்றாரு கர்த்தர், ஒரு கொஞ்சம் மாத்திரம் அந்த ஜனத்தை அன்று எங்க இருந்து எகிப்துக்கு 70 போன ஜனங்களை 6 லட்சம் புருஷர்களோட அனுப்பின தேவன் அவரால் என்ன பண்ண முடியாதா, இந்த ஒரு வஸ்திரத்தோரத்துல என்ன பண்றாரு, கொஞ்சம் போல எடுத்து வைக்க சொல்றாரு. அதே போல பாபிலோனின் சிறையிருப்புக்கு போகும்போது என்ன பண்றாரு, பாபிலோன் ராஜாவால் நெபுகாத் நேச்சரால் என்ன பண்ண அவ்வளவு ஜனங்களை அழிக்கப்படுறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அதுல ஒரு கூட்டம் ஜனத்தை எடுக்கிறார், அந்த எளிமையானவர்கள் சிறுமையானவர்கள் அவர் எடுக்காரு. ஹல்லேலூயா. எடுத்து என்ன பண்றாரு, பாபிலோன் தேசத்துக்கு அவர் சொன்னதுபடி யாரெல்லாம் கேட்டாங்களோ அந்த நாட்கள்ல யூத தேசத்துல வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த ராஜ்யமே முடிஞ்சு போகுது. எசேக்கியாவோட அந்த இது என்ன ஆயிருது, யூத தேசத்தோட ராஜ்யம் முடியப்படுது. அந்த யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அந்த வஸ்திர தோரத்துல வைத்தது மாதிரி ஒரு கூட்டம் ஜனம் இருந்தாங்கல்ல, அந்த ஜனத்தை தான் எங்க கொண்டு வச்சிருக்காருன்னா பாபிலோன் தேசத்துல வைத்து அவரோட வார்த்தைகளையும் அவருக்கு இருதயத்துக்கு, கர்த்தருடைய இருதயத்திற்கு பிடித்த மாதிரி ஜனங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் கொண்டு போறாங்க. அடுத்தது ஒரு 70 வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு, இதே ஜனத்தை திரும்ப என்ன பண்றாரு, கோரேஸ் ராஜா, அந்த ராஜா என்ன பண்றான், நீங்க போங்க யூத தேசத்துக்கு போய் என்ன பண்ணுங்க, ஆலயத்தை அழிந்து போன ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பர்மிஷன் கொடுக்குறான். அதன்படியாக என்ன பண்றான், தரிவு ராஜாவும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி என்ன பண்றாங்க, அங்க இருந்து யார் வர்றா, இந்த யூத ஜனங்கள் அங்கு பாபிலோன் தேசத்தில் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து உனது வஸ்திரத்தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. செக்யூர் பண்ணப்பட்ட ஜனங்கள், பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ இந்திய நாள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த கர்த்தர் 3ஆ பிரிச்சு அக்னியால அழிச்சது, பஞ்சத்தால அழிச்சது, வெட்டி கொல்லப்பட்டதுக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா, அல்லது அது கர்த்தரோட ஜனங்கள் தான். அதே மாதிரி தான் நம்மளும் கர்த்தரோட ஜனங்கள் தான்.
இந்த வஸ்திரத்தோரத்தில் இருக்கக்கூடிய ஜனமா நம்ம இருக்கிறோமா? அவரோட வார்த்தைக்கு கேட்டு அவர் என்னுடைய ஊழியக்காரனே, என்னுடைய பிள்ளையன்னு சொல்ல அளவுக்கு நீ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாடமா, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. உற்சாகமாக, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாக, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை. உற்சாகமாக, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி ஒரு முறை கூட, மட்டும் மடிந்திடாமல். எல்லாரும் உற்சாகமாக, காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அப்போ அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் நெருக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்தது என்னது? அவரோட கிருபை இருந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பவுமாக அந்த யூத தேசத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பணிக்காக வந்திருக்காங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் அகெயின் அவங்க அங்கேயும் வர்றாங்க. அப்போ நம்ம இதுவரை 3 தீர்க்கதரிசிகளை பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லி சொல்லி கேட்காத ஜனம் எங்கே போனாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து போனாங்க. அங்கேயும் அவரோட வஸ்திரத்தோரத்தில் இருந்த ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் இன்னும் நடத்தி திரும்பவும் அவரோட வாக்குத்தத்தத்தின்படி 70 வருஷத்துக்கு பிறகு இந்த இஸ்ரேல் யூத தேசம் எருசலேமில் ஆலயத்தை, இடிந்த ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்திருக்கும் போதும் என்ன செய்யறாங்கன்னு பாருங்களா. ஆகாய் தீர்க்கதரிசியோட புக் எடுங்களா. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1-7 வரை படிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. போதும்னா அப்போ கர்த்தர் வந்து கூட்டி கொண்டு வந்து அந்த தரிவு ராஜாவை சப்போர்ட் பண்ணி என்ன பண்றான்? ஆலயத்தை கெட்டுங்கன்னு அனுப்பும் போது இந்த ஜனங்கள் அங்கிருந்து 70 வருஷம் முடிச்சு வந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த எருசலேமில் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கெட்டும் போது அநேக இடர்கள் வருது. வந்தவொடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேர் இன் செக்யூர் பொசிஷன். எங்க வந்துட்டாங்க? அவங்க சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய பணிகளை விட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வீடுகளை கட்டி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்பவும் அந்த கர்த்தரோட வார்த்தை வந்து ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் பேசும்போது இந்த 4வது வசனத்தை எடுத்து படிப்புமே. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் படியாக காலம் இதுவோ. கர்த்தர் கேட்குறாங்க அவங்கள்ட்ட. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அங்கே வந்து ஜாலியாக ஒரு ட்ரை பண்ணாங்க, ஒரு அட்டம் பண்ணுறாங்க கர்த்தருடைய ஆலயத்தை கெட்டும்படியாக. ஆனால் அவங்கள சுற்றி இருக்க ஏதோமியர்கள் எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணோன்னு என்ன பண்ணுறாங்க? அவன் வேலையை போய் பார்த்துறான். என்ன பண்ணுறான்? அவன் வீடை கெட்டிக்கிட்டு ஒதுங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் கர்த்தர் பேசுறாரு அவரோட ஜனத்திட்ட. என்னைக்கா இருந்தாலும் அவருடைய ஜனங்கள்கிட்ட கர்த்தர் பேசாம இருக்க மாட்டார். அதே போல நம்மளோக்கிட்டையும் ஏதேனும் தவறுகள் இருந்துன்னா கர்த்தர் பேசாம இருப்பாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க. நம்ம கரெக்ட் பண்ணா தப்பிச்சுக்கிட்டோம், அந்த வஸ்திர தூரத்துல இருக்கக்கூடிய ஜனமா இருப்போம். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்?
அவர் சொன்னது மாதிரி அழிக்காம விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனத்தை படிப்போம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த யூத தேசத்துல வந்து எருசலேம்ல என்ன பண்றாங்க? விவசாயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சொந்த ஊர்ல வந்தாச்சு, விவசாயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. அடுத்தது, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம யோசிக்க வேண்டிய வேலை, நம்ம எங்கே இருந்தோம்? நான் அதை யோசித்து பார்க்கும்போது அப்படியே நம்ம சபையை நான் திங்க் பண்ணி பார்த்தேன். நம்ம சபை எங்கே இருந்துருச்சு? ஒரு சர்டன் சுச்சுவேஷனில், எகிப்து தேசம்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நம்மளோட கூக்குரல் கர்த்தர் கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 2015, 16, 17 இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை முடியும் போது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும். கர்த்தர் வந்து எப்படி இருந்தாங்க, எப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஓடிச்சு. என்ன டெமான்ஸ்ட்ரேஷன்? அவர் மேலே இருந்தார், கீழே வர முடியாது, அதனால என்னோட குமாரன் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு சில அநேக பாடுகள் நம்ம சந்தித்தோம். நம்மளோட கூக்குரலை கர்த்தர் கேட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து தேவனின் மந்தைன்னு சொல்லி இந்த சபையை ஆரம்பித்தாங்க. அதே போல் ஒரு இஸ்ரேல் எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து சந்தோஷமாக நம்ம கிளம்பி வந்தோம். அநேக அதிசயங்களை பார்த்தோம். ஒரு கொஞ்சம் ஜனமாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமில் இருந்த ஆர்வம், கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தருக்காக செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசித்தோமா? அடுத்தது அங்கேருந்து கடந்து எங்கே வந்தோம்? கொரோனான்னு ஒரு பீரியடுக்குள்ளே வந்தோம். பாபிலோன் சிறையிருப்புன்னு சொல்லலாம். அதை அந்த சிச்சுவேஷன்லையும் எத்தனையோ சிச்சுவேஷன்கள் இருந்தால் கூட கர்த்தரை ஆராதிக்க முடியாது திரும்ப வந்தோம். இந்த நாட்களில் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சொன்னது போல் நம்ம உண்டு, நம்ம வேலையை பார்த்து நம்ம போகிறோமா? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கர்த்தர் ஒரு அதை வந்து கார்லேட் பண்ணும்போது, அதாவது இணைத்து பேசும்படியாக எனக்கு கொடுத்த ஒரு யோசனை. அது எந்த அளவுக்கு எனக்கு கர்த்தர் சொன்னாங்க சொல்கிறேன். இதுக்கு மேலே வர்றது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு நம்ம வீடை கட்டிக்கிட்டு, என்னோட வீடு நல்லா இருக்குது, சபை முடிஞ்சுது, நான் போயிடுறேன், எனக்கு முடிஞ்சுது. எத்தனை பேர் நம்ம ஆத்துமாதைய ஊழியத்துக்கு போகிறோம்? கர்த்தர் இதுக்காகவா அவங்களை அங்கேருந்து அழைத்து கொண்டு வந்தாங்க? அப்போ நீங்கள் எகிப்தின் சிறையிருப்பில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமே. எகிப்தின் சிறையிருப்பிலேருந்து உங்களை புதுசாக ஒரு தேசம், கானா தேசத்தில் கொண்டு வந்து, தேவனின் மந்தையின் சபையை கொண்டு வந்து சத்தியத்தை போதித்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வைத்திருந்தோம். அந்த கொரோனான்னு சொல்லக்கூடிய பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி திரும்பவும் அவரோட தேசத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க வச்சிருக்கும் போது, ஆராதனையை முடித்து கொண்டு நம்ம இருதயத்தில் விருத்த சேனம் இல்லாதவர்களாக நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு கர்த்தர் அதெல்லாம் சொல்கிறாங்க. முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருமையாக அதிகமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அப்படி இந்த வார்த்தைகளெல்லாம் அறிஞ்ச நம்ம சபை முடிஞ்சுது. சபை முடிஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? பேக்கப் பண்ணுறோம், கிளம்புறோம், முடிஞ்சுது. அடுத்த வாரம் என்ன பண்ணுறோம்? ஒரு கடமைக்காக இந்த இடத்துக்கு கடந்து வர்றோம். அப்போ கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா, நம்மளையும் அதே மாதிரி தான் பார்க்குறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த நாளிலும் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது கர்த்தருடைய ஆலயம் வந்து எவ்வளவோ ஜனங்கள் கடந்து வர்றாங்க நம்ம சபைக்கு. ஒரு நாள் வர்றாங்க, செகண்ட் நாள் வரல. எத்தனை பேருக்குள்ள ஆத்ம தாகம் நமக்கு இருந்துருச்சு. இந்த சகோதரன் வரல, நான் கர்த்தர் வந்து என்னை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார், என்னை இந்த அளவு நடத்தி செழிப்பாய் இந்த இடத்துல வச்சு நடத்துறாரு. எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல முடியவே முடியாது. இந்த தேசத்துக்கு வந்து கர்த்தர் உங்களை அறிந்து அவரோட ஜனமாக, செருக்கூட்டம் ஜனமாக. இப்போ வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதுக்கு கடந்து வருதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு கர்த்தர் வந்து அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்புனாங்க. நம்ம பார்க்கலாம். நாகும் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், யோனா தீர்க்கதரிசி, இவங்களெல்லாம் புறஜாதிகளுக்கு அனுப்புனாங்க. ஆனால் ஏசையா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எரேமியா, அநேக தீர்க்கதரிசிகள், ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த தீர்க்கதரிசிகள்லாம் யாருக்கு அனுப்புனது? அவரோட ஜனங்கள் மனம் திரும்பணும், அந்த ஜனங்கள் வந்து கர்த்தருக்காக இருக்கணும்னு சொல்றதுக்காக தான். இப்போ ஒரு புறஜாதியிலேருந்து ஒரு பையன்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு புறஜாதி பையன் வந்து ஒரு ஃபண்டுக்காக ஒரு முதியவர்கிட்ட, கிறிஸ்துவை அறிந்தவர்கிட்ட வந்து போய் கேட்குறான், நீ வந்து சார் நான் வந்து நரகத்துக்கு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்லுவாங்க? நீ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிட்டே இரு, டைரெக்டாக அவனுக்கு போகலாம். நியாய தீர்ப்பின் நாட்களில் வந்து என்ன பண்ணலாம்? நரகத்துக்கு போகலாம். அப்போ இந்திய நாள்லையும் நம்மளோட வாழ்க்கை, இந்த சபையில் தேவனின் மந்தை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி வந்துக்கிட்டு அந்த ஒரு முதியோர்கிட்ட கேட்டதுக்கு அந்த பையன் கேட்டான்ல, நரகத்துக்கு போகிறதுக்கு வழி எதுன்னு ஈஸி பார்த்தேன்னா, நீ ஒன்றுமே பண்ணாண்டான், உலகத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாலே உனக்கு என்ன பண்ணிடலாம்? நரகத்துக்கு நிறைய போயிடலான்னு சொல்லி கொடுத்தாரு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை நரகத்துக்கு போகும்படியாக வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோமா? அல்லது வார்த்தைகள் முதல்ல படித்த மாதிரி இந்த வார்த்தைகள் நான் பைபிளில் படிக்கும்போது எனக்கு வந்து புரியலை, அல்லது எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகள் சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஐத்திருன்னு ஒருத்தன் இருந்தான், தெரியுமா?
வேதத்தில் ஐத்திகு எடுத்து படிப்போமே. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7-12 வரை படிப்போம். வாரத்திலே முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னல் அருகில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகவும் தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த ஐத்திகுன்னு சொல்லக்கூடிய சகோதரன் என்ன பண்றான்? பவுலோட பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கான். வந்துட்டு என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து அவன் இருக்கிறத யாருக்கு கோட்டைக்குள்ள இருக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தை என்னும் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜனம். அப்போ அடுத்த படிங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேலே விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பெற்று புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின் புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகவும் ஆறுதல் அடைந்தார். அல்லேலூயா. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுங்க. இந்த தூங்கி விழுந்து இறந்த ஐதீகவா இருந்தா கூட அவனை கூட கர்த்தர் என்ன பண்றாரு? வேதத்துல ஒரு சாட்சியா வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிற எத்தனை ஐதீகங்கள் இருக்கலாம், உறங்கிட்டு இருக்கலாம். அவரோட வார்த்தையை நம்ம கேட்காம இருந்தாலும் உங்களையும் கர்த்தர் சாட்சிகளாக நிறுத்துவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக மல்கியா அதோட எடுப்போம். மல்கியா தீர்க்கதரிசியோட வார்த்தைகள். அப்போ கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பழைய ஏற்பாட்டின் புத்தகம் எதோட முடியுதுன்னா மல்கியா தீர்க்கதரிசியோட முடியுது. நேரம் இல்லாதனால ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த மல்கியா தீர்க்கதரிசி பேசும்போது கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேலின் ஜனங்களோட பேசும்போது ஜனங்கள் கேட்குறாங்க. யார்? அவருக்கு புதிதாக கட்டின ஆலயத்துக்கு தொழுது கொண்டு போன ஜனங்கள் தான். மல்கியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் எங்களை எப்படி சிநேகித்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி அவருடைய நாமத்தை நாங்கள் எதுனாலே அசட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாரு கர்த்தர் இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்போதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கவுண்டர் டாக்கு கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க, தீர்க்கதரிசிட்ட கேட்குறாங்க, கர்த்தர் எங்களை எப்படி சிநேகித்தார், அவருடைய நாமத்தை நாங்கள் எதனால அசட்டை பண்ணினோம், காணிக்கைகளை ஏன் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, எதனாலே கர்த்தரை நாங்கள் வருத்தப்படுத்துகிறோம், நாங்கள் எந்த விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸை மல்கியா தீர்க்கதரிசிகிட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க. நம்ம அதே போல இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா? நம்ம எல்லாம் கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர்னா யாரு, எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கிறாரு, எப்படி நம்மளோட இடைப்படுகிறார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்குள்ள இந்த சிந்தை வரக்கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிக்கும் போது யாராவது நீங்கள் கஷ்டப்படுத்தீங்கன்னா உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் எங்கன்னு எப்படி நடத்தினாரு, அவர் எங்க நடத்துறாரு, அவர் எப்படி என்ன சிநேகித்தார். அந்த மல்கியா தீர்க்கதரிசிகிட்ட அந்த யூத ஜனங்கள் கேட்டது மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய சிச்சுவேஷன்ல கடந்து போவோம். உங்களுக்கு ஜீவனை தந்த அந்த தேவன் தான் எப்பவுமே உங்களோட இருக்கிறார். அப்போ அந்த தேவனை நம்ம யோசிக்காம நம்ம எப்படி சொல்றோம்? நம்ம இருதயம் சொல்லும், வெளியே நம்ம யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம், அல்லது நம்ம இருதயம் உள்ளே சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலத்துல மல்கியா தீர்க்கதரிசிட்ட கேட்டது மாதிரி கர்த்தர் எங்களை எப்படி சிநேகித்தாரு, அதே மாதிரி அவருக்கு நாமத்தை நான் எதனால அசட்டை பண்றேன். ஆனா அந்த ஜனங்கள் தவறு பண்ணும்போது கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியால் சொல்லும் போது கூட இவங்க இதே கேள்வி கேட்குறாங்க. அவங்க இருதயம் விருத்த சேதனம் அடையல, அவங்க இருதயத்தான் தூரமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இளையகுமாரனோட கதை, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-32. இன்னும் அவர் சொன்னது அதை ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். அப்போ அந்த லூக்கால 15ஆம் அதிகாரத்தில் 11-32 வரை பார்க்கும்போது நம்ம இளையகுமாரனோட கதையை பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதுலேயும் பார்க்கும்போது நம்ம இதில் இளையகுமாரனா இருக்கிறோமா மூத்த குமாரனா இருக்கிறோமான்னு சொல்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சபையிலையும் அதுவே ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக நான் அந்த மூத்த குமாரனும் இளையகுமாரனோட கதை, அந்த தகப்பன், நம்மளோட தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்ன பண்ணுறாரு? இளையகுமாரனை ஊமையாக சொல்லியிருக்க வார்த்தைகள். ஒரு பாவி என்ன பண்ணுறான்? இளையகுமாரனாகிய பாவி என்ன பண்ணுறான்? அநேக தவறுகள் செய்துட்டு அவன் அவர்கிட்ட ஓடி வந்தான், ஏற்றுக்கிட்டான். ஆனால் நம்ம மூத்த குமாரனாகிய நம்ம எங்கே இருக்கிறோம்? கர்த்தரோட சிட்டைக்குள்ளே இருக்கிறோம், அவருக்கு வார்த்தையை கேட்டு நம்மளோட ஃபீலிங் எப்படி இருக்குது?
அந்த மூத்த குமாரனோட ஃபீலிங்காக இருக்கா? அல்லது ஒரு தவறு செய்தவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அல்லது பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? அல்லது நம்ம தகப்பனை அறிந்திருக்கிறோமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு நல்ல கர்த்தர் வச்சிருக்க. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். புறஜாதியில் ஒருத்தன் வந்து அநேக தவறுகள் செய்கிறான், அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலை, அப்போ அவனை வந்து கர்த்தர் ஏன் மன்னிச்சு விடுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம தகப்பனை நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம தகப்பனோட அன்பு எப்படிப்பட்ட அன்பு. அவர் என்ன பண்ணுறாரு? எந்த ஒரு பாவியுமே அவர் வந்து பாவியை நியாயம் தீர்க்காத தேவன். அவர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக அந்த மனம் திரும்பும் போது அவனோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மை போல அவர் மாற்றுற தேவன். ஹல்லேலூயா. எடுத்து ஒரே ஒரு விஷயம் கூட நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம கோழிகளை பார்க்குறோம், கோழி தாய்க்கோழியை பார்க்குறோம். தாய்க்கோழி என்ன பண்ணனா, ஒரு ஆபத்து அந்த குஞ்சு கோழிகளுக்கு வரும்போது அது என்ன பண்ணனா ஒரு சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுத்து என்ன பண்ணோம்? எல்லா கோழிகளையும் அதோட செட்டைக்குள்ளே சேர்த்துக்கொள்ளும். இதில் எந்தாவது கோழி குஞ்சு என்ன நினைக்கணும், நான் அம்மா பக்கத்தில் தானே, கொஞ்சம் தள்ளி தானே நிற்கிறேன், என்ன அந்த அம்மா கிட்ட தான் நிற்கிறேன், தள்ளி தானே நிற்கிறேன் அப்படின்னு இருந்தால் அந்த கோழியை என்ன பண்ணணும், அந்த பிடிக்க வர்ற பறவையோ விலங்கோ பிடிச்சிட்டு போயிடும். அதே இது அந்த அம்மாவோட சிறகுக்குள்ள அந்த செட்டைக்குள்ளாடி அந்த வார்த்தைகளை கேட்டிருந்த பிள்ளை எவ்வளோ சேஃபாக இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் என்ன சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கேன், எங்கே இருக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா, நான் கிறிஸ்தவன் தான், கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரோட செட்டைக்குள்ளாடி எந்த பொழுதும் கர்த்தர் வந்து நம்மளை எந்த நேரத்தில் வந்து கூப்பிடும் போதும் அவருடைய சமூகத்துக்கு நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்கணும். அது மாதிரி நம்ம 10 கன்னிகைகள் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தெரியும். அதில் வந்து சொல்கிறது மாதிரி அவங்க மறந்து போச்சு, நாங்கள் எண்ணெய் தீர்ந்து போச்சு, அவேர்னஸ் இல்லாதன்னு இருக்கக்கூடாது. எப்போவுமே அவருக்கு செட்டைக்குள்ளே இருக்கணும். கடைசியாக எரேமியா 17:7 எடுத்து படிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட நம்பிக்கை யாருக்கு மேலே இருக்கணும்னா கர்த்தருக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ ஆபிரகாமும் அன்றைய நாளிலும் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்தார், கடைசி வரைக்கும் விசுவாசத்தின் தகப்பன் சொல்ல பேரை காத்து கொண்டார். இன்றையும் அநேக சந்ததிகளுக்கு என்னது தகப்பன் யாருன்னு கேட்டால் ஆபிரகாமை தான் கிளைம் பண்ணுவாங்க. அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான்னு சொன்னது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எந்த இடத்துலையா இருக்கட்டும் நம்ம அவருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி முடிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் வெளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தின உற்சாகமாக அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரித்தோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரித்தோ. நன்றி நன்றி தகப்பனே. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து விரும்புகிறேன். எரேமியா 17:9 எல்லாத்தை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ உங்களோட இருதயத்தை எப்படிப்பட்ட இருதயம்? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளமான இருதயம். எந்த செகண்ட் வேணால் நம்ம இருதயம் வந்து மாறி போகக்கூடிய இருதயம். அதனால தான் கர்த்தர் சொல்லியிருக்காங்க, அவங்களோட இருதயத்தை யாருமே, என்னோட இருதயத்தை நீங்களோ உங்களோட இருதயத்தை நான் அறிய முடியாது. அப்போ அந்த இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அப்போ எல்லாரும் வந்து கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். நன்றி தகப்பனே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. இந்த வேலை அப்பா எங்களுக்கு இந்த வார்த்தைகளை அப்பா நீங்கள் கொண்டு வந்தீங்க. நன்றி தகப்பனே. அப்பா சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் அப்பா நடத்துகிற தேவன் அப்பா,
உண்மையை நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் சொன்ன வசனத்தின்படியாப்பா நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தை கர்த்தரோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இருதயத்தோடு பேசுகிற தேவனப்பா, எங்களோடு நீங்கள் இந்த நாள்லேயப்பா இடைப்பட்டதுக்காக கோடான கோடி நன்றிகளப்பா. நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் விதமாக கர்த்தருக்குள் நாங்கள் இருக்கும்படியாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரப்பா. எங்களை முடிவு புரிந்து நடத்துங்க ஏசப்பா. உங்களுடைய வருகையிலப்பா விசேஷமாக இந்த வார்த்தைகளப்பா எங்களுடைய ஆய்வுக்குரிய விஷயத்தில் அநேக காரியங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நன்றி தகப்பனே அப்பா. இதை விஷயத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நியாய தீர்ப்புக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவான வார்த்தைகளாக இருக்கிறமைக்கு கோடான கோடி நன்றிகளப்பா. உங்கள் கருத்தில் முழு சபையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். பலப்படுத்துங்க, ஆளுகை பண்ணுங்க. மீட்பு ரட்சகமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.